அண்மை செய்தி. தென் மாவட்டங்களுக்கு இன்று காலை முதல் சென்ற ஆம்னி பேருந்துகள் மீண்டும் கோயம்பேடு வந்தால் கிரிமினல் நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கு சென்ற ஆம்னி பேருந்துகள் நாளை காலை அல்லது பிற்பகல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் முனாஃப் இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடு வந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. விவரம் என்ன, சொல்லுங்க. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆமினி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று இரவு முதல் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை முதல் சென்ற ஆமினி பேருந்துகள் மீண்டும் கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திற்கு வந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் ஆங்காங்கே சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களுக்கு சென்று கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையம் நோக்கி வரக்கூடிய ஆமினி பேருந்துகளை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு திருப்பி அனுப்பும்படியும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதல் அந்த கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில, பயணிகள் ஏற்றிக்கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில மீண்டும் நாளை காலையோ அல்லது நாளை பிற்பகல் நேரமோ கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திற்கு வந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் 6 மணி வரை சென்னை கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற பேருந்துகள் நாளை காலையோ அல்லது நாளை பிற்பகல் நேரமோ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு தான் செல்ல வேண்டும். அதை மீறி கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வந்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரத்துக்குள்ளே ஆமினி பேருந்துகள் வராதவாறு காவல்துறையினர் சோதனையிடவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் இருந்து கோயம்பேடு நோக்கி வரக்கூடிய பேருந்துகளை முழுமையாக சோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கிரிமினல் நடவடிக்கை பாயும் எனவும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் இந்துமதி தெரிவித்திருக்கிறார். காலை முதலே இன்று இரவு முதல் பேருந்துகள் அதாவது ஆமினி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை சார்பில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தென் மாவட்டங்களுக்கு இன்று காலை முதல் சென்ற ஆமினி பேருந்துகள் மீண்டும் கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்துக்கு வந்தால் கிரிமினல் நடவடிக்கை பாயும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.